இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் a பவர் 3 மைனஸ் 1 அண்டு a பவர் 2 மைனஸ் 1. ஓகேங்களா, இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், a பவர் 3 மைனஸ் b பவர் 3 இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் b நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலா. நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா a பவர் 3 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம், a பவர் 3 மைனஸ் 1 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். நமக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா a மைனஸ் b, இங்கே பிக்கு பதிலாக 1 இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் b. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், a மைனஸ் 1 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது இதோட வேல்யூ a கியூப் மைனஸ் 1ஓட வேல்யூ. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும், a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். இதோட ஃபேக்டர் வந்து நமக்கு a மைனஸ் 1 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் 1. இதோட ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது என்ன அப்படின்னா a மைனஸ் 1 தான் காமனாக இருக்குது. அப்போ இதோட ஆப்ஷன் நமக்கு எது கரெக்டாக, சி தான் கரெக்டான ஆப்ஷன். அப்போ இதோட ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு a மைனஸ் 1. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து நமக்கு எது கரெக்ட் அப்படின்னா டி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். தேங்க்யூ.